Hi friends, Assalamu alaikum. இன்னைக்கு நம்ம சேனல்ல அரேபியன் மட்டன் மந்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து பிரியாணி மாதிரி இருக்காது, ரொம்பவே டிஃபரண்டா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் மல்லி, 15 கிராம்பு, 10 ஏலக்காய், 3 பிரியாணி இலை, 4-5 பட்டை, அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் அன்னாசி பூ ஒரு 3 எடுத்துக்கலாம். நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வறுத்துக்கணும். கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு மல்லியை சேர்த்துக்கலாம். அடுப்பு ஏற்கனவே சூடாக தான் இருக்கும். ஸோ வந்து மல்லியை ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா கலர் கொடுக்கும். இதுதான் மந்திக்கு ரொம்ப முக்கியமான மசாலா. இதை வச்சு தான் நம்ம வந்து கறியை ஊற வைக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம கறியை ஊற வைக்கிறதுக்கு ஒரு சின்ன துண்டு பட்டரை லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ரூம் டெம்பரேச்சருக்கு பட்டர் வரணும், அதுக்காக தான் ஹீட் பண்ணிக்கிறோம். இப்போ இது கூட வந்து நம்ம வந்து கறியை சேர்த்துக்கலாம். 3 கிலோ கறி எடுத்திருக்கேன் நான் இன்னைக்கு. கறி வாங்குறப்பவே கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக வாங்கிக்கோங்க. நீங்கள் 1 கிலோ 1/2 கிலோ வாங்குறதா இருந்தாலும் ரொம்ப குட்டி குட்டியாக வாங்கிடாமல் நல்லா பெரிய பீசஸாக 1 கிலோக்கு 4 பீஸ் எழுகிற மாதிரி வாங்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவில் 3 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ நான் வந்து யூடியூப்காக எடுக்கலை, நாங்கள் வீட்டில் செஞ்சோம். அதை அப்படியே நான் வந்து வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் நிறைய கைகளை பார்க்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் இதை நம்ம ஊற வைக்கணும். ஸோ நீங்கள் மந்தி செய்கிறப்ப ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் மசாலா பிரட்டி கறியை ஊற வச்சிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கறி ஊறட்டும். இப்போ நம்ம வந்து வெங்காயம் பொரிச்சிக்கலாம். கொஞ்சம் கிறிஸ்பியாக வெங்காயத்தை பொரித்து நம்ம வந்து மந்தி கூட சேர்க்கணும். ஸோ கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஒரு வெங்காயம் போதும். நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணுறதுனால பண்ணலாம். இது இருக்கட்டும். இப்போ நம்ம இன்னொரு ப்ரிப்ரேஷன் பண்ணணும். ஒரு 100 கிராம் பூண்டு, அப்புறம் ஒரு 5 தக்காளி, இது ரெண்டையுமே வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். இது 2 படி பாஸ்மதி அரிசி. அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே கொஞ்சம் தண்ணியோடய இப்படியே ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறினா தான் நமக்கு வந்து சாதம் நல்லா பர்ஃபெக்டாக வரும். இந்த ஸ்பைசஸ் தான் நம்ம மந்தியில் அரைக்காமல் முழுசாக சேர்த்துக்க போகிறோம். இது வந்து ட்ரை லெமன். இது வந்து மோஸ்ட்லி இங்கே கிடைக்காது. நம்ம இதுக்கு பதிலாக ஒரு லெமனை நல்லா காய வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பிரியாணி இலை ஒரு 4 போல் எடுத்திருக்கேன். 4 ஏலக்காய், ஒரு 10 கிராம்பு, அப்புறம் 3 அன்னாசி பூ. இது கூட இது வந்து மேகி சிக்கன் ஸ்டாக். இது வந்து மோஸ்ட்லி சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இது கிடைச்சா வாங்கிக்கோங்க. இது இல்லைனா வந்து வேறு ஏதாவது சிக்கன் ஸ்டாக் கிடைச்சா கூட வாங்கிக்கலாம். இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக சேருங்க. சேர்த்திங்கன்னா தான் மந்தி நமக்கு வந்து பர்ஃபெக்ட் ஆகும். இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கறியை வேக வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் ஒரு 50 கிராம் அளவுக்கு ஆலிவ் ஆயிலும், அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டரும் சேர்த்துருக்கேன். ஆலிவ் ஆயில் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ட்ரை ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் பிரியாணி மாதிரி சாதத்தில் வெங்காயம் போட்டு வதக்க போகிறதுலாம் இல்லை. இப்போ நம்ம கறியில் சேர்க்குறது மட்டும்தான். ஸோ வந்து ஒரு 2 வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ட்ரை லெமனில் 2 மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த பாலை நம்ம வந்து உடச்சி விட்டுறக்கூடாது. உடச்சிட்டோம்னா இதோட பிட்டர்னஸ் வந்து நமக்கு சாதத்தோடு கலந்துரும். சாதம் வந்து கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இது கூட ஒரு கேப்சிகமாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கணும்.
இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தக்காளி அப்புறம் பூண்டோட பேஸ்ட்டு அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கிளறிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம கறியை சேர்த்துக்கலாம். கறி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப தேவையில்லை. இப்போ வந்து நம்ம ஒரு 7-8 விசிலுக்கு இதை நம்ம வச்சு எடுத்துடலாம். நல்லா கறி சாஃப்டாக வேகணும். 6லேருந்து 7 விசில் வரைக்கும் விடலாம், கறியோட சைஸை பொறுத்தது. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த கறியை தனியாகவும் அப்புறம் இந்த தண்ணி இருக்குல்ல சூப்பு இதை தனியாகவும் நம்ம பிரித்து எடுத்துக்கணும். பிரிச்சுட்டு இப்போ நம்ம வந்து சாதம் வேக வைக்க போகிறோம். ஸோ 1க்கு 2 தண்ணி வைக்கணும் இல்லையா, இந்த தண்ணியை நம்ம அளந்து சேர்த்து வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த தண்ணி நம்ம அளந்துக்கலாம். இந்த தண்ணியை ஃபுல்லாக அளந்துக்கோங்க. மிச்சத்துக்கு நம்ம பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு படி பாஸ்மதி அரிசி எடுத்திங்கன்னா 2 படி தண்ணி வைக்கணும். அதான் நமக்கு கணக்கு. நமக்கு வந்து சாதம் நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ இது கூட ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசியை சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, அரிசி நல்லா ஊறி இருக்கும், 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஊற வச்சு பண்ணுறப்ப நமக்கு சாதம் வேகிறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. நல்ல சாதமும் நீள நீளமாக உடையாமல் வரும். எப்போவுமே பாஸ்மதி அரிசியை ரொம்ப கிண்டக்கூடாது, ஒரே ஒரு கிண்டு மட்டும் கிண்டி விட்டுட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 7 மினிட்ஸ் போல் போதும். முக்கால்வாசி தண்ணி நல்லா வத்திரும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா கீழே வந்து ஒரு தோசைக்கல்லை வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு வந்து சாதம் அடி பிடிக்காமல் வரும். இப்போ தண்ணி வந்து 90% அளவுக்கு வத்திருச்சு, ஆனாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி நிற்க தான் செய்யும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த கறி எல்லாத்தையுமே எடுத்து இந்த சாதத்துக்கு மேலே வச்சு அடுக்கி வச்சிடணும். அந்த தண்ணியும் கூடவே ஊற்றிடுங்க. நம்ம கீழே வந்து தோசைக்கல் வச்சிட்டனால நமக்கு வந்து அடி பிடிக்குன்ற பயமே வேணாம். நம்ம முழுசாக சேர்த்து ஸ்பைசஸ் அப்புறம் இந்த ட்ரை லெமன் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கணும். அப்புறம் நம்ம பொரிச்சு வச்சோம் இல்லையா அந்த வெங்காயம் அதையும் சேர்த்துருங்க. கறியை சேர்த்துட்டு மேலே வந்து ஒரு சில்வர் ஃபாயில் பேப்பர் வச்சு மூடி வச்சுருங்க. நம்ம அரிசி சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளாவே நம்ம கறியை சேர்த்துடலாம். தண்ணி வந்து ஃபுல்லாக வத்திரும். நம்ம 1:2 தானே சேர்த்துருக்கோம். ஸோ வந்து நமக்கு வந்து சீக்கிரமே தண்ணி வத்திரும். அப்போ ஒரு 5 to 7 மினிட்ஸ் மட்டும் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கீழே இருந்த அந்த தோசைக்கல்லத்துக்கு மேலே வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு ஸ்மோக் வைக்கணும். ஸோ வந்து ஒரு கங்கை ஹீட் பண்ணிக்கிறேன். கறியை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு கப்பில் வச்சுடுங்க. நம்ம ஆல்ரெடி வந்து அரிசியை ஊற வச்சிருக்கனால அரிசி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வெந்துடும். ஸோ வேகாதோன்ற பயமே நமக்கு வேணாம். இப்போ இதை அப்படியே சாதத்துக்கு மேலே வச்சுட்டு மேலே கொஞ்சம் நெய் விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இது அப்படியே இருக்கட்டும் 10 மினிட்ஸ்க்கு. தோசைக்கல்லும் எடுக்க வேணாம். அவ்வளோதான். இன்னும் 10 மினிட்ஸ்க்கு தம்மில் இருந்தால் போதும். நம்மளோட சுவையான மட்டன் மந்தி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ. லெட்ஸ் ஸ்ப்ரெட் த ஜாய் ஆஃப் குக்கிங். பாய்.